ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொரோனா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் அனைவருமே நலமுடன் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைய விளாக் சண்டே மதியம் எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறோம். பூவெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அந்த பூவெல்லாம் எப்பவுமே பூ வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷான பூ கூட கொஞ்சம் பழைய பூவும் சேர்த்து தருவாங்க. நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணால் வீணாயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இருக்க பூவெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா வர ஆடி மாதம்லாம் பூக்கள் விலை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் எடுத்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டேன். மல்லிப்பூவும் கட்டி எடுத்து வச்சாச்சு. உருளி நல்லா பெயிண்ட் அடித்து நல்லா காய வச்சுட்டேன். சரி, உருளிக்கு என்ன தான் நம்ம பெயிண்டில் அடித்தாலும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வைப்போன்னு சொல்லிவிட்டு தட்டில் போட்டு மஞ்சளும் சந்தனமும் போட்டு கலக்கி அது ரெண்டு சைடும் வச்சுட்டு அந்த உருளியில் தண்ணியில் பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ சென்டரில் ஒரு ரோஜா பூ வச்சு அதையும் டெக்கரேஷன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இருந்த உருளிக்கும் இப்போ இருந்த உருளியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் விளக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த விளக்கு நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு போயிட்டு நிலைவாசல் ஏற்கனவே மாஃப்லாம் போட்டு தொடச்சி ரெடியாக வச்சுருந்தேன். அதை மஞ்சள் இந்த சந்தனம்லாம் கலந்து அந்த நான் வாசப்படி ஃபுல்லாகவே நான் தடவிட்டு கீழேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சின்னதாக ஒரு தாமரை கோலம் போட்டுட்டேன். அந்த நிலைப்படி ஃபுல்லாகவே நான் கோலம் போட மாட்டேன். ஏன்னா நம்ம கதவு திறந்து வச்சுருந்தா ஃபேன் போட்டிருந்தா அந்த காற்றுல அலையும். அதுக்காக நான் சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கோலம், அந்த நிலைப்படிக்கு கீழே 3 புள்ளியில் சின்னதாக அழகாக கம்பி கோலம் போட்டுட்டு அந்த உருளியை கீழே எடுத்து வச்சுட்டேன். சாமி சிலைகளுக்கு போடுறதுக்கான மணிமாலைகள்லாம் இருந்தது. அந்த மணிமாலைகளை சரி சாமிக்கு போட்டு அப்படியே ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். சாமி சிலைகளை எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் எல்லாம் விட்டுட்டு அந்த செஞ்ச மாலைகளை போட்டேன். நல்லா தான் இருந்தது. இது சாதாரண மணிமாலை தான் போட்டேன், ஆனால் முத்து மணிமாலை மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. சாதாரணமாக சிலைகள் இருக்கிறதோட இந்த மாதிரி மாலைகள் செஞ்சு போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது இந்த சிலைகள் நான் இந்த நவராத்திரிலாம் வருது இல்லையா, அந்த நேரத்தில் வச்சு நான் எப்பவுமே அதை பூஜை பண்ணுவேன். அப்போ சிம்பிளாக இருக்கும். சாதாரணமாக பூ வைப்போம், மஞ்சள் குங்குமம் வைப்போம். ஆனால் இந்த மாலைகள்லாம் போட்டு செய்யும் போது பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கு மல்லிப்பூ எடுத்து சாமிக்கு வச்சுட்டு கீழேயும் ஒரு குட்டியாக ஒரு தாமரை கோலம் போட்டுட்டேன். பிரசாதமாக வெறும் இந்த டைமண்ட் கல்கண்டு தான் நான் வச்சேன். என்ன தான் நம்ம கடையில் காசு கொடுத்து மாலைகள் வாங்கி சாமிக்கு போட்டாலும் ஆனால் நம்ம கையால் செஞ்சு அந்த மாலைகளை சாமிக்கு போடும்பொழுது உண்மையாலுமே அது ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது, மனசு சந்தோஷமாக. மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் சாமியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வாசலில் வைக்கிறதுக்காக ஒரு விளக்கு வாங்கியிருந்தாலே அதையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி திருசெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தீபங்கள் ஏற்றுறதுக்கான அந்த தட்டையை மஞ்சள் குங்குமம்லாம் தடவி கோலம்லாம் போட்டு 5 விளக்கு வச்சு அதுக்கும் எண்ணெய் ஊற்றி திருசெல்லாம் போட்டு பூவை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆடி மாதம்னாலே அழைச்சிட்டு வரும்னு சொல்லுவாங்க. எல்லா விழாக்களும் திருவிழாக்களும் சாமிக்குரிய தினங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்துலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமையில் நம்ம சாமி கும்பிடுவோம். அது இந்த ஆடி வெள்ளினாலே நமக்கு சொல்லவே வேணாம். கொஞ்சம் ஸ்பெஷலாகவே நம்ம எல்லா பூஜையும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, எதை செஞ்சால் நமக்கு பாசிட்டிவாக நம்ம இருப்போமோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ காலையில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதுன்றது அந்த நாளுடைய தொடக்கம். ஆனால் ஈவினிங்கில் விளக்கு ஏற்றுறதுன்றது ஒரு சிலர் தான் செய்வோம், ஒரு சிலர் கண்டிப்பாக நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா மதியம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சப்போஸ் பசங்க இருந்தால் அவங்கள ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வருவோம். இதிலே நமக்கு டைம் ஆகிடும். நம்ம டயர்டாக வேறு ஆகிடும். சரி எங்கடா கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸாக படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவோம். அதுக்கப்புறம் நைட் டிஃபன் செய்ய போய்டும். அப்போ ஈவினிங்கில் கண்டிப்பாக நம்ம விளக்கு ஏற்ற மாட்டோம். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, காலையிலையும் சாயந்தரமும் வாசல் பெருக்கி கோலம் போட்டு விளக்கு ஏற்றுங்க, காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. இந்த டைம் நம்ம அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம எந்திரிச்சு டயர்டு இல்லாமல் நம்ம கொஞ்சம் இதை விளக்கேற்றி கடவுளை வணங்கலாம். அந்த நறுமண பொருட்களை நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கலாம். இந்த தீபங்கள்லாம் எரியும் போது நமக்கு உண்மையாகவே பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அந்த நமக்கு டைம் இருந்ததுன்னா ஏதோ ஸ்லோகம் கூட படிக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கூட இந்த சரஸ்வதி சிலை இருந்தால் கூட நம்ம சரஸ்வதி ஸ்லோகம் சொல்லலாம். ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்ய ஆரம்பிக்கிறோம், அந்த செயல்கள் நமக்கு தடையாக இருக்குதுன்னா நம்ம இந்த பிள்ளையாருக்கு நீங்கள் எந்த அபிஷேகமும் பண்ண வேணாம், ஒரே ஒரு மஞ்சள் குங்குமமும் இல்லை சந்தனமும் விட்டுட்டு நம்ம இந்த விநாயகர் அகவல் கூட நம்ம டெய்லியும் படிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்பொழுது நமக்கு அந்த காரியங்களை தடைகள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு விலகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் விளக்கு ஏற்றணும்னு இல்லை, டைம் இருந்தால் செய்யலாம். இல்லை என்னால் செய்ய முடியல அப்படின்னா ஈவினிங் டைம் நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றுங்க. 5 விளக்கு ஏற்றணும்னு இல்லை, ஒரே ஒரு தீபம் மட்டும் கூட நம்ம ஏற்றலாம். அப்படியே நிலைவாசலுக்கு அந்த வாசப்படிக்கெலாம் பூக்கள்லாம் வச்சு அதையும் வணங்கிட்டேன். என்னுடைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கொரோனா லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆடி மாதம் காற்றுல அணையாத தீபம் மாதிரி ஏற்றி வச்சுருக்கேன். இந்த தீபம் விளக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.